சின்ன வயசுலலாம் இந்த பூச்சிய பத்தி பார்த்துருப்பீங்கல்ல. இந்த பூச்சிய புடிச்சும் விளையாண்டும் இருப்பீங்க. அதே மாரி இந்த பூச்சிலேருந்து எப்படி இந்த வெளிச்சம் வருதுன்னு சில பல அதிபுத்திசாலியெல்லாம் அதுக்கு ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி அந்த வெளிச்சம் வருதுன்னு பார்த்துருவோமா? இந்த ஃபயர்ஃப்ளை அதாவது இந்த மின்மினி பூச்சிங்கிறது ஒரு வண்டு குடும்பத்த சேர்ந்த ஒரு பூச்சி. இந்த பூச்சியோட இனத்திலேயே இந்த உலகத்துல மொத்தம் 2000 வகையான பூச்சி இருக்குதாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மின்மினி பூச்சி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெளிச்சம் வரும்லாம் இல்ல. இது முட்டையில இருக்கும்போதும் சரி, முட்டையிலேருந்து பொரிச்சு லார்வாவா இருக்கும்போதும் சரி, அதே மாரி சாகுற வரைக்கும் இந்த பூச்சியோட உடம்புலேருந்து இந்த வெளிச்சம் வந்துகிட்டே தான் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேல் ஃபயர்ஃப்ளை வந்து 5.1 செகண்டுக்கு சிக்னல் குடுக்குமாமா. எனக்கு உன்னைய புடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீமேல் ஃபயர்ஃப்ளைக்கு சிக்னல் குடுக்குமாமா. ஃபீமேல் ஃபயர்ஃப்ளைக்கு புடிச்சிருந்துச்சுன்னா 2.1 செகண்டுக்கு ஒன்ஸு இது சிக்னல் குடுக்குமாமா. எனக்கு உன்னைய புடிச்சிருக்கு அப்படின்னு. இது 2மே பொதுவா நைட் டைம்ல மேட் பண்ணவே பண்ணாதாம். ஃபுல்லா பகலையில மட்டும் தான் இணை சேருமாம். இந்த ஃபீமேல் ஃபயர்ஃப்ளை வந்து மண்ணுக்கு அடியில தான் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வைக்குமா. முட்டை வச்சு 4 வாரத்திலேயே லார்வாவும் வெளியில வந்துருமா. வெளியில வந்து சம்மர் டைம்லலாம் நல்லா வெளிச்சத்த குடுத்துக்கிட்டு, நல்லா சாப்பிட்டுட்டு, நல்லா வளர்ந்துகிட்டு இருக்குமா. அதே வின்டர் டைம் வந்துருச்சுன்னா, மண்ணுக்கு அடியில போய் பதுங்கிக்கிட்டுருமா. மண்ணுக்கு அடியில இதுக்கு என்ன சாப்பாடுன்னா, மண்புழு தான் இதுக்கு ரொம்ப இஷ்டமாம். இந்த மின்மினி பூச்சி புழுவெல்லாம் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா சாப்பிடுமாம் ஃப்ரெண்ட்ஸ், இரைய வேட்டையாடி. எப்படின்னா, இது ஒரு இரைய பார்த்துருச்சுன்னா, அதாவது மண்புழு, இந்த நத்தை அது மாரிலாம் பார்த்துருச்சுன்னா, அது முன்னாடி போய் நின்னு கொடுக்கு மாரி ஒண்ணு இருக்குமாம். அது அத மயக்கமாக வைக்கிறதுக்கு ஒரு வேதிப்பொருளா அதோட உடம்புலயே உருவாக்கி வச்சிருக்குமாம். அத அதில செலுத்தி அத மயக்கமாக வச்சுருமாம். மயக்கமானதுக்கப்புறம் செரிமான கெமிக்கல் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அத அதுக்குள்ள செலுத்தி, அதுல உள்ள சதை எல்லாத்தையும் ஒரு தண்ணி மாரி ஆக வச்சுருமாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி மாரி ஆனதுக்கப்புறம், இந்த புழுவெல்லாம் சுத்தி உட்காந்து, வெறும் தண்ணிய குடிக்கிற மாரி அது எல்லாத்தையும் உறிஞ்சு முடிச்சுருமாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இரையையே சுத்தமா காலி பண்ணிருமாம். ஒரு சில பறவையெல்லாம் அதோட கூட்டுக்கு வெளிச்சம் இல்ல அப்படின்னு இந்த மின்மினிய பூச்சிய புடிச்சு கொண்டு போய் அதோட கூட்டுல சொருகி வச்சுக்குமாமா. பாத்தீங்களா? பறவைலாம் எவ்வளவு புத்திசாலித்தனமா, அதோட கூட்டுக்கு வெளிச்சம் இல்லன்னு இந்த பூச்சிய கொண்டு போய் அதோட கூட்டுல சொருகி வச்சுக்கும். வெளிச்சத்த வச்சு வர வச்சுக்குமாமா. இப்ப மெயின் பாயிண்ட்க்கு வருமா ஃபிரெண்ட்ஸ். எப்படி அந்த பூச்சியோட உடம்புலேருந்து அந்த பிரகாசமான வெளிச்சம் வருதுன்னா, அதோட உடம்புல இன்னொரு விதமான கெமிக்கல், அதாவது லூசிஃபெரஸ் அப்படின்ற கெமிக்கல் உருவாகி, அதோட உடம்புல அது வெளிப்படுத்துறதுனால தான் இந்த லைட்டு, அதாவது இந்த பிரகாசமான வெளிச்சம் வருதாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இது ஒரு கெமிக்கல் லேபாவே அலைச்சுக்கு திரியுது. மயக்கமா வைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல், தீர்மானமாகற மாரி மாத்துறதுக்கு ஒரு கெமிக்கல், அதே மாரி இது வெளிச்சத்த வர வைக்கிறதுக்கு ஒரு கெமிக்கல். என்ன ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ல இது.